ஓகே. ஸ்டார்ட் பண்ணவா? கொஞ்ச நேரம். ஓகே. இந்த வாரம் எனக்கு கொடுத்த டாபிக் வந்து சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமினாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா முழு நிலவு இருக்கும்போது அதனுடைய வைப்ரேஷனே தனி. அதனால பௌர்ணமி அப்போ ரொம்ப விசேஷம். அதுலயும் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு வருஷத்துக்கு 12 பௌர்ணமி வரும். அதுல முதல் மாசம் கொண்டாடுறதுதான் சித்ரா பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அப்போ நம்ம லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா அவ்வளவு ஒரு நல்ல விசேஷம். அதுல திருவண்ணாமலையில பௌர்ணமிக்கு கிரிவலம் ரொம்ப விசேஷமா செய்யறாங்க. சித்ரா பௌர்ணமி அப்போ கிரிவலம் வந்தா அந்த 12 மாசம் சுத்தின பலன் கிடைக்கும். பௌர்ணமி அப்போ நம்ம பொருள் வாங்கினா வாழ்க்கையில வந்து பண கஷ்டமே இருக்காது. நம்மளால என்ன பொருள் வாங்க முடியுமோ அது வாங்கலாம். அதுல வந்து முக்கியமா வெள்ளை நிற டைமண்ட் கல்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் அன்னைக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அன்னைக்கு சித்ரா அன்னம் அதாவது கலவ சாதம் செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொண்டாடுவோம். அதை வந்து ஒரு 2 பேருக்கு கொடுத்தோம்னா அவ்வளவு ஒரு விசேஷம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வந்ததுதான் சித்திரகுப்தன் கதையும் வந்தது. அது வந்து ஒருவருடைய பாவ புண்ணியங்களை வந்து பார்த்துதான் தண்டனைகள் வழங்குவாரு தர்மராஜா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது களி பிறந்துச்சு. அதர்மங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியானதுனால அவரால் சமாளிக்க முடியல. அதனால அவர் சிவபெருமான்கிட்ட போய் இது மாதிரி சொல்றாரு, என்னால சமாளிக்க முடியல, சரிவர செய்ய முடியலன்ட்டு. உடனே என்ன பண்றாரு, சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்ட போறாங்க. அவங்க வந்து ஒரு தங்க தாம்பாளத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த உருவம் வந்து ஒரு கையில நோட்டு புத்தகமும் எழுத்தாணியும் வச்சிட்டு இருக்கான். இதை பெற்ற சிவபெருமான் வந்து அந்த சித்திரத்துக்கு வந்து உயிர் கொடுக்கும்படி கேட்டுட்டாராம். பார்வதியும் அந்த தங்க தாம்பாளத்துல இருந்த தான் எழுதி வச்ச இந்த சித்திரத்தை வாயினால ஊதுறாங்க. அந்த உருவம் வந்து உயிர் பெற்று சிவபெருமான் அந்த உருவத்திற்கு ரகசியத்து சக்தியையும் கொடுத்து யம தர்மராஜனுக்கு உதவியாகவும் இருக்க பணித்தாராம். அப்போது மக்களுடைய பாப கணக்குகளை சரியாக எழுதி அதனுடைய ரகசியத்தையும் சித்திரகுப்தன் காத்து வந்தார். சித்திரத்திலிருந்து வந்ததுனாலையும் ரகசியத்தை காப்பதனாலையும் சித்திரகுப்தன் அவர் பேர் பெற்றார். இவ்வாறு அவர் பாப புண்ணிய கணக்குகளை சரியாக பார்த்துட்டு இருக்கும்போது பூலோகத்துல வந்து பலர் சரியா அதாவது தவறா செய்ய பாவ புண்ணியங்களுக்கு கூட தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் அதனால சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சரியா செய்யறதுக்கு மட்டும் இது தவறா அறியாம செய்ய பாவத்துக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவரு இது பண்ணிட்டு இருந்தாரு. சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தனை வணங்கினா நம்ம அறியாமல் செஞ்ச பாவங்களும் மலையளவு இருந்தாலும் அது கடகளவு குறைஞ்சிடும். அன்னைக்கு வந்து பேனா, நோட்டு, புஸ்தகம் எது இருந்தாலும் நம்ம தான தர்மம் பண்ணோம்னா அவ்வளவு ஒரு சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏழைகளுக்கு ஒரு தான தர்மம் செய்யறது அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த பௌர்ணமி நிலவு வந்து ஒரு அவ்வளவு வைப்ரேஷன். இது கோயில் இருக்கு வந்து கும்பகோணத்துல, அருப்புக்கோட்டையில, காஞ்சிபுரத்துல, திருவாரூர்ல, திருப்பூர்ல இந்த மாதிரி கோவில் இருக்காங்க. இதனுடைய தியான ஸ்லோகம் வந்து சித்திரகுப்தம் மகாபிரக்ஞம் லேகாலி பத்ர தாரிணம் சித்திர ரத்னாம்பர தாரம் மத்தியஸ்தம் சர்வ தேகினாம். இதனுடைய காயத்ரி மந்திரம் வந்து ஓம் தத்புருஷாய வித்மகே சித்திரகுப்தாய தீமகி தன்னோ லோக பிரச்சோதயாத். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்த பூஜை செய்யறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன காரியம் நினைச்சாலும் நம்மளுக்கு நிறைவேறும். தேங்க்யூம்மா. நான் பாட்டு பாடுறேன். शम्भो शङ्कर शिव शम्भो शङ्कर शम्भो शङ्कर शिव शम्भो शङ्कर शम्भो शङ्कर साम्ब सदा शम्भो शङ्कर शम्भो शङ्कर साम्ब सदा शिव शम्भो शङ्कर पार्वती नायका परमेशा पाहि माम् पार्वती नायका
परमेशा पाहि माम् भक्तजनप्रिय पङ्कजलोचन ईशा रक्ष माम् भक्तजनप्रिय पङ्कजलोचन ईशा रक्ष माम् ईशा विश्वेशा जगदीशा सर्वेशा ईशा विश्वेशा जगदीशा सर्वेशा कैलासवासा कनकसभेशा ईशा विश्वेशा कैलासवासा कनकसभेशा ईशा विश्वेशा शम्भो शङ्करा शिव शम्भो शङ्करा शम्भो शङ्कर साम्ब सदा शिव शम्भो शङ्करा शम्भो शङ्करा शिव शम्भो शङ्करा शिव शम्भो शङ्करा शिव शम्भो शङ्करा थैंक यू मैम குட் குட் थैंक यू सर ரொம்ப நல்ல தகவல்.